ரிஷி மிக்ஸின் வசந்தமான வாழ்த்துக்கள். இந்த ஃப்ரூட் இந்த சீசன்ல தான் சாப்பிடணுமா? இந்த ஃபுட் இந்த சீசன்ல தான் சாப்பிடணுமா? சம்மர் சீசன் அப்படின்னா நீர்மோர், இளநீ, சர்பத் இப்படின்னு சாப்பிட்றோம். வின்டர் சீசன் அப்படின்னா மிளகு ரசம், கொள்ளு ரசம்னு சாப்பிட்றோம். ஏன்னா இந்த சீசனல் ஈட்டிங் முறையில நம்ம சாப்பிடும் போதுதான் நம்ம உடலுடைய சீதோஷ்ணம் வந்து சீரான நிலையில இருக்கும். அந்தந்த சீசன்ல விளையிற பழங்களும் காய்கறிகளையும் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடல் வந்து சீரா இருக்கும். ஃபுட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ் தான் ஆல் டைம் எல்லா சீசன்லயும் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. பட் ஒயிட் ரைஸையும் எல்லாருனாலையும் எடுத்துக்க முடியுமான்னு பார்த்தா இல்லை. சுகர் பேஷண்ட்ஸ் ஒயிட் ரைஸ் எடுத்துக்க முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எல்லா காலத்துலேயும் எல்லாருனாலையும் பிறந்த ஒரு 8 மாத குழந்தையிலேருந்து எல்லாருனாலையும் எடுத்துக்கக்கூடிய ஒரு ஃபுட்டுன்னு சொன்னால் நம்ம கருப்பு கவுனியோட பவுடருங்க. இதை வந்து குழந்தைக்கு நம்ம ராகி கூழ் அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி பவுடரில் நீங்கள் ஒரு கூழ் காய்ச்சி ஒரு 8 மாத குழந்தையிலேருந்து கொடுக்கலாங்க. அதில் நாங்கள் ராகியும் ஆட் பண்ணியிருக்கோம், கொள்ளு ஆட் பண்ணியிருக்கோங்க. ராகி வந்து நம்ம மசில் ஸ்ட்ரென்த்னிங்க்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு நம்ம கொடுப்போம். அது கருப்பு கவுனியோடு சேரும் போது இன்னும் நிறைய பெனிஃபிட்டில் இருக்குங்க. அதே மாதிரி கொள்ளு எடுத்துக்கும் போது பெரியவங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி பவுடர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். பாரம்பரியத்தின் பாதையில் மீண்டும் சந்திப்போம்.